உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தென்னாப்பிரிக்காவில் பெண்களை கொன்று பன்றிகளுக்கு இரையாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் வடகிழக்கு ஜொஹன்ஸ்பெர்க்கின் லிம்போபா மாகாணத்தில் நடந்த இந்த சம்பவம் வெகுகாலமாக நிலவும் இனவாத பாலின பாகுபாட்டின் கொடூரத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன பண்ணையாளருக்கு சொந்தமான பண்ணையில் தூக்கி எறியப்படும் பொருட்களை எடுத்து வர அவ்வப்போது அந்த பகுதியில் வசிக்கும் கருப்பின பெண்கள் செல்வதுண்டு. அதுபோல ஆகஸ்ட் 2வது வாரத்தில் சென்ற 2 கருப்பின பெண்கள் திரும்பவில்லை. இந்த நிலையில் மரியா 44 வயதுடையவர் மற்றும் லொஹாடியா 35 வயதுடையவர் இருவரும் அந்த பண்ணைக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டு அங்கிருந்த பன்றிகளுக்கு உணவாக்கப்பட்ட கொடூர சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது. 2 பெண்களின் உடல்களும் பன்றிகளால் சாப்பிட்டு மிச்சம் வைக்கப்பட்டு அழுகிய நிலையில் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொல்லப்பட்ட பெண்ணின் மகன் ராண்டி கூறுகையில், தனது தாயின் வாழ்வு இவ்வளவு கொடூரமாக முடியும் என்று கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தங்களுக்கு நீதி வேண்டி நீதிமன்றத்திற்கு அருகே ஏராளமான கருப்பின பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் பண்ணை உரிமையாளர் மற்றும் அவரது 2 தொழிலாளர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2 பெண்களையும் சுட்டுக் கொன்று அவர்களது உடல்களை வெட்டி பன்றிக்கு உணவாகியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளது. போலீசாரின் விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கும் 3 பேர் மீதான கொலை வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. விசாரணையின் போது அரசு தரப்பில் கூறப்பட்டிருப்பதாவது, பழைய கெட்டுப்போன பொருட்களை ஒரு டிராக்கில் கொண்டு வந்து பண்ணைக்குள் கொட்டிவிட்டு சென்றதை அடுத்து இந்த பெண்கள் அங்கு உணவு தேடி சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பண்ணையின் உரிமையாளர் அத்துமீறி யார் பண்ணைக்குள் நுழைந்தாலும் சுட்டுக் கொல்லும்படி தொழிலாளர்களுக்கு உத்தரவினை பிறப்பித்திருப்பதும் இதன் போது தெரிய வந்துள்ளது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.